இந்தாம்மா, உங்க அப்பா அம்மா வாழ்ந்த இந்த வீட்டோட பத்திரம். என்னம்மா தயக்கம்? இது ஓ வீடுமா? ஓ வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்கு எதுக்கு தயங்குற? இந்த வாங்கிக்க. இந்த பாருமா, இது நீ நிர்வாகம் செய்ய போற ஃபேக்டரியோட பத்திரம். நம்ம ஃபேக்டரி போகும்ல, அங்க வச்சு உங்ககிட்ட கொடுத்துறேன். சக்தி, என்ன இது? நீ அழவே கூடாதுமா. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இனி எப்பவும் உன் முகத்துல சந்தோஷம் தான் இருக்கணும். ஆமா சக்தி, உன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். மாமா, எங்க அப்பா அம்மா வாழ்ந்தது வீடும் ஃபேக்டரியும் திரும்ப கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது இப்ப உங்களால கிடைச்சிருக்கு. இதுக்காக வாழ்க்கை பூரா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சக்தி, என்னம்மா இது நன்றி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன் தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நானும் அத்தையும் எங்க கடமையை செஞ்சிருக்கோம். இந்த கடன் அது இதுன்னு சொல்லி எங்களை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஆமா சக்தி, இது மட்டும் இல்லம்மா, நாங்க செய்ய வேண்டிய இன்னொரு கடமையும் இருக்கு. அது உன் கல்யாணம் தாம்மா. ஆமா சக்தி, உனக்கு டாக்டர் மாப்பிளைய பாத்திருக்கோன்னு சொன்ன உடனே நீ என்ன சொன்ன? நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே பேசிக்கலாம்னு சொன்னீல்ல. இப்ப வந்துட்ட, பேசலாமே. கெட்டது நடக்கும்போது தொடர எல்லாமே கெட்டதாவே நடக்குது. நல்லது நடக்க ஆரம்பிச்சா பாக்குற எல்லாமே நல்லதா நடக்குது. ஆமாம்மா, இனிமே உனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களா தான் நடக்கும். பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எவ்வளவு உயரத்துக்கு போறன்னு பாரு. அத்தை, நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எனக்கு உங்க மனசுல இடம் கொடுத்திருக்கீங்களே, அதுதான் அத்தை எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். போதும் போதும் போதும். மனசு பூரா நீதாமா இருக்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? மாமா, இப்பதான் ஃபேக்டரி கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு வருஷம் போட்டுமே மாமா. அம்மாடி, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுரா. மாப்பிள்ளை வீட்லயும் உன்னை பொண்ணு எடுத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கம்மா. ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அதுல இருக்கிற எல்லா நெளிவு சுழிவுகளையும் கத்துக்கணும். அதுல நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்காக தான் ஒரு வருஷம் டைம் கேட்கிறேன். நீ கண்டிப்பா ஜெயிப்பமா. நீ ஜெயிக்காம வேற யாரு ஜெயிக்க போறா? இப்ப நீ என்ன சொன்ன? எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொன்னீல்ல. இந்த பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ சிங்கப்பூர் போயிட்டு முழு மனுஷியா வந்திருக்கீல்ல. இதுவே நீ ஜெயிச்சதா தானே அர்த்தம். இந்த பாரு, ஃபேக்டரி நிர்வாகத்தை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. உன் மாமனார் குமாரசாமி உன் கூடவே இருந்து எல்லா பிசினஸையும் பாத்துக்குவாரு. இந்த பாருமா, தொழில் அது ஒரு பக்கம் நல்லபடியா வரட்டும். தொழில் வேற, வாழ்க்கை வேறம்மா. நீ இந்த ரெண்டுலயும் ஒரே நேரத்துல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற. ஏமா, நல்ல சம்பந்தம் அமையும் போது அதை ஏன் தள்ளி போடணும்? என்னம்மா யோசிக்கிற? மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சரின்னு சொல்லுடா. என் மருமக சிரிச்சிட்டா. என் மருமக சிரிச்சிட்டா. ஏமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லிடலாமா? சரிங்க மாமா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. சரிம்மா சரிம்மா. சரி தங்கம்மா, சக்தி ஊருக்கு வந்தத மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லி அவங்கள ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். ஏங்க, நீங்க முதல்ல அந்த வேலையை பாருங்க. சக்திக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு அவ சாப்பிடுற அழக நான் பாக்கணுங்க. போ 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 போ, சீக்கிரம் சமையல் பண்ணு.
சக்தி சக்தி என்ன இது? எழுந்து ரமாமணி. என்ன இங்கிருந்து எழுந்து ரமாமணி. அனுப்பிடாத என்னது இது குழந்தை மாதிரி? சக்தி, இந்த வீட்டை விட்டா எனக்கு போறதுக்கு வேற நாதி இல்ல சக்தி. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். இந்த வீட்டை விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா அப்பா என் வீட்டுக்காரு இவங்க எல்லாம் பண்ண தப்புக்கு என்ன தண்டிச்சிடாத சக்தி. என்ன வெளியே போ சொல்லாத. இல்ல இல்ல, நீ பாக்குறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன நீ அனுப்பதா போற. எங்க அம்மா அப்பாவும் ஜெயில இருக்காங்க. நான் அனாதையாத ஆக போறேன். ரமாமணி நில்லு. இது பாரு ரமாமணி, நான் அப்படிலாம் உன்னை பத்தி தப்பாவே நினைக்கல. உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இது உன் வீடு மாதிரி. எப்பவுமே என் மனசுலயும் இந்த வீட்லயும் உனக்கு இடம் இருக்கு. புரிஞ்சுதா? நீ எதை பத்தியும் நினைக்காத, அழாத, சந்தோஷமா இரு. பா. பூஜா, டிஃபன் ஆகுறதுக்கு முன்னாடி பசி பசின்னு சொல்லிட்டு இருந்தல்ல, டிஃபன் ரெடி எவ்வளவு நேரம் ஆகுது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, ஒரு வேர்ட் புரியவே இல்ல, அதான் மீனிங் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வா. என்னங்க, சக்தி ஊர்ல இருந்து வந்தாச்சான்னு பையன் என்கிட்ட கேட்டு பாடா படுத்திட்டு இருக்கான். அவங்க வீட்டுக்கு ஒரு போன் ஒண்ணு பண்ண கூடாதா? வந்தாச்சுன்னா சட்டுப்புட்டுன்னு நல்ல நாளா பார்த்து பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணலாம்ல. எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப்பை கட்டிக்கிட்டு அழறீங்க. ஏய், நீ எப்போ சக்தி வருவான்னு எதிர்பார்க்கறியோ அதையே தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையே சக்திக்காக தான். ஃபேக்டரி ஒப்படைக்கணும்ல, அதுக்கு வேண்டிய கணக்கு வழக்க தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இத பாரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன் அவசரப்படுற? நான் ஒன்னும் அவசரப்படல. உங்க பையன் தான் என்ன நச்சரிச்சிட்டு இருக்கான். நீ அவசரப்படுறத பாக்கும்போதே பையன் நச்சரிக்கிறான்னு தெரியுது. பூஜா பூஜா பூஜா, போன் அடிக்குது. யாருன்னு பாருமா. ஹலோ, நான் சக்தியோட அத்தை தங்கம் பேசுறேம்மா. யார் பேசுறீங்க? அத்தை, நான் தான் மாப்பிள்ளை தங்கச்சி பூஜா பேசுறேன். ஓ பூஜா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? வீட்ல அம்மாவோ அப்பாவோ இருந்தா கொஞ்சம் பேச சொல்ல முடியுமாமா? இருக்காங்க, இதோ கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. வரேன். அம்மா, சக்தியோட அத்தை பேசுறாங்க, உன்கிட்ட பேசணுமா? அப்படியா? சொல்லுங்க சம்பந்தி, நான் மதனம்மா பேசுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம். சக்தி சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டா. அப்படியா? சக்தி ஊர்ல இருந்து வந்துட்டாளா? ரொம்ப சந்தோஷம். என்னங்க, சக்தி ஊர்ல இருந்து வந்தாச்சா? சொல்லுங்க சம்பந்தி. உங்ககிட்ட சக்தி வந்த தகவலை சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். சக்திய பொண்ணு பார்க்க எப்ப நீங்க வரீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். நாங்களும் எப்ப சக்தியை பாப்போம்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரோட கலந்து பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரோம். நீங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி எப்ப வரீங்கன்னு கொஞ்சம் போன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அவசியம் பண்றோம். அப்புறம் சக்தி நாங்க ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மாப்பிளைய நாங்களும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்ற சம்பந்தி. வச்சிட்டுங்களா? சரிங்க. என்னங்க, சக்தி சிங்கப்பூர்ல இருந்து வந்தாச்சாம். சீக்கிரமா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோங்க. உடனடியா ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணை பாத்துருவோம். நானும் சக்தி வேலையை சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதெல்லாம் சரி. முதல்ல சிங்கப்பூர்ல இருந்து சக்தி நீ வந்துட்டாங்கன்னா அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இல்லனா ஏன் சொல்லலன்னா அவன் கோச்சுக்கு போறான். சரி சரி அம்மா, சொல்லிடுறேன். உன் அண்ணனுக்கு மேல இருக்க நீ. அர்க்காணி, பாத்தியா, சக்தி வந்த உடனே வேலையெல்லாம் ஜரூரா நடக்குது. இப்ப சக்தி வீட்டுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. நீயும் தங்கம்மாக்கு ஒரு மருமக மாதிரி தானே? அப்போ உன் விஷயத்திலயும் இதே மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் செய்யணும்ல? அப்படியே குத்துறனா பாரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு குட்டை கலக்கறதே வேலையா போச்சா? சரியான குட்டை கலக்கடி நீ. என்னையா குட்டை கலக்கிங்கிற? போடி, நான் பண்ணி வச்ச வேலை இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுது பார். ஆமாடி, நான் குட்டை கலக்கிதான்.
மூச்சு நல்லா இழுத்து விடுமா. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா, இது நார்மல் ஃபீவர் தான். கொஞ்சம் சளி இருக்கு, வாய் தரமா. கொஞ்சம் சளி இருக்கு, சரி பண்ணிடலாம். சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா டாக்டர். எப்ப பார்த்தாலும் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுறா. நோ நோ நோ, நோ சாக்லேட்ஸ், நோ ஐஸ்கிரீம்ஸ். சரியா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். நீ சாப்பிடாம இருந்ததுனால தான் உனக்கு ஃபீவர் வந்துருச்சு. இனிமே நல்லா சாப்பிடணும். குட். ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுமா. உனக்கு ஒரு குட் நியூஸ். சொல்லுமா, என்ன குட் நியூஸ்? சக்தி ஊர்ல இருந்து வந்துட்டாளாம். எப்ப வேணா வந்து பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்ற? மா, நீங்க இப்ப கூட சொல்லுங்க, அடுத்த 5வது நிமிஷம் நான் அங்க இருப்பேன். நான் இப்பவே ரெடியா தான் இருக்கேன். பொண்ணு பார்க்கலாமா? டேய் டேய், முதல்ல வீட்டுக்கு வாடா, பேசிக்கலாம். சரிம்மா. பாப்பா, உங்க பேர் என்ன? சக்தி. சக்தி, ஸ்வீட் நேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. சொல்லுங்க டாக்டர். ஃபீவர், சளி ரெண்டுத்துக்குமே டேப்லெட் எழுதி இருக்கேன். ஓகே டாக்டர். அப்புறம் பசி எடுக்கிறதுக்கும் டானிக் எழுதி இருக்கேன். சரி. இத கரெக்டா கொடுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பாருங்க. ஓகே டாக்டர். எவ்வளவு டாக்டர் ஃபீஸ்? சக்தி கிட்ட எல்லாம் நான் ஃபீஸ் வாங்குறது இல்ல. சக்தி, உடம்ப நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க் யூ டாக்டர். நல்லா சாப்பிடணும். பாய் சொல்லு. பாய் சொல்லுமா. பாய். வரேன் டாக்டர். சக்தி, சக்தி. எனக்கு இப்ப இந்த உலகமே சக்தி மயமா தான் தெரியுது. நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டியாமே, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. உனக்கு போன் பண்ணட்டுமா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா சக்தி? என்னை பத்தி ஏதாவது உங்க வீட்டுல சொன்னாங்களா? நான் உன் போட்டோவை பாக்குற மாதிரி நீ என் போட்டோவை பாத்தியா? எனக்கு சக்தியை பிடிச்ச மாதிரி சக்திக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், பிடிக்கணும். சக்தி, சக்தி, சக்தி. சக்தி அக்கா, என்ன ஒரே யோசனையா இருக்கீங்க? உங்களுக்கு பாத்திருக்க மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. ஐயோ, யோசிக்கணும் சக்தி அக்கா. வரப்போற மாப்பிள்ளை சுமார் மூஞ்சி குமாரா இல்ல சூப்பர் மூஞ்சி சுகுமாரான்னு யோசிக்கணும். அதுக்கு என்ன இப்போ இருக்காணி? இல்லக்கா, நம்ம மாமா நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ளையோட போட்டோவை இதுலதான் பார்த்தாரு. இந்தாங்க, நீங்களும் பாருங்க. அதான் மாமா பார்த்துட்டார்ல, நான் எதுக்கு பார்க்கணும்? இருந்தாலும் மாப்பிள்ளை போட்டோவை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருக்காதா? ஏன் கூட பார்க்க வெக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா தள்ளி போயிடுறேன். சரி சரி, கொண்டா வை. சக்தி, உனக்கு பாத்துருக்கிற மாப்பிளைய நான் கூட என்ன பார்க்கவே இல்ல. நானும் உன் கூட சேர்ந்து பாக்கட்டுமா? நீ எல்லாம் உன்ன பார்க்க தேவல, போ, அப்புறம் பார்க்கலாம் போ. அர்க்காணி சுமாரு, ராமாமணியும் இருக்கட்டும். சிப்படி போட்டலாம் போ. எப்படி இருக்கா சக்திகா மாப்பிள்ள? உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காருல்ல சக்திகா? சக்தி, சொல்லு சொல்லு, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரா இல்ல சுமாரா இருக்காரா? அது நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். பாருங்க சக்திகா, உங்களுக்கு பாத்திருக்க மாப்பிள்ளைய பத்தி நீங்க தான்க்கா சொல்லணும். மாமாக்கும் அத்தைக்கும் உனக்கும் ரமாமணிக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். பாருங்க.
சக்தி அக்கா புடி கொடுக்காம பேசிட்டு போறாங்களே, ஒருவேளை டாக்டர் மாப்பிள்ள அழகுல கம்மியா இருப்பாரோ? அழகுன்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணுரங்க மாமா தான் ஆனழகன். என் பொண்ணுரங்க மாமா விட டாக்டர் கொஞ்சம் குறைச்சல் தான். என்ன சொல்ற மாமா நீ? இவ தலையில நல்லா ஐஸ் வச்சு பேசுவோம். அப்பதான் நம்ம செஞ்சு விட்ட குழப்பம் அப்படியே தொடரும். ஏ லூசு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்க்காணி, நீ சொல்றதுதான் கரெக்ட். உன் பொண்ணுரங்க மாமா ஆனழகன் தான். நீ என்னதான் சொல்லு, அந்த கிராமத்து அழக முன்னாடி சக்திக்கு பாத்துருக்கிற இந்த டாக்டர் மாப்பிள்ள டம்மி பீஸுதான். அப்படியா சொல்ற? சரி ரமாமணி, சக்தி அக்கா மாப்பிள்ள போட்டோ பார்த்த உடனே எனக்கும் பொண்ணுரங்க மாமா போட்டோ பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த லேப்டாப்ல பொண்ணுரங்க மாமா போட்டோ வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு மெயில் எல்லாம் அனுப்பணும். ஆனா அர்க்காணி, நீதான் உன் பொண்ணுரங்க மாமா போட்டோவை பெட்டிக்குள்ளேயே வச்சிருக்கியே, வேணுங்கிறப்போ எடுத்து பாத்துக்கலாம். இப்பவே போய் பாரு. ஆமா ரமாமணி, நான் மறந்தே போயிட்டேன் ரமாமணி. இப்பவே போய் பாக்குறேன். நடக்காத கல்யாணத்துக்கு எவ்ளோ ஆசை. அம்மா அம்மா, என்னடி? அம்மா சக்தி வந்தது அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? நம்ம எல்லாரும் எப்ப பொண்ணு பார்க்க போறதா அண்ணன் சொன்னாரு. ஒருவேளை சக்தி பொண்ணு பார்க்க போறதுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, உங்க அண்ணன் நேரா போய் சக்தி கழுத்துல தாலி கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துருவான். அவ்வளோ அர்ஜென்ட்ல இருக்கான் அவன். இங்க பார், உங்க அம்மா சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இங்க பார் வசந்தா, ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க. அப்புறம் நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ நல்ல நாளா இருந்தா அன்னைக்கு முடிச்சிடுவோம். இன்னைக்கே நல்ல நாள் தான்ப்பா. டேய் மதன், இன்னைக்கே ரொம்ப நல்ல நாள் தான்ப்பா. நீ எப்படா வந்த? நீங்க எல்லாரும் சக்தியை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அம்மா நீ சொன்னது சரிதான். சக்தி அண்ணி அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், ஏன் மருமக அதுக்குள்ள உனக்கு அண்ணி ஆயிட்டாளா? அம்மா, என் வைஃப் அதுக்குள்ள உனக்கு மருமகள் ஆயிட்டாளா? டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ எப்படா உனக்கு வைஃப் ஆனா? அப்பா, நீங்க எப்ப லேப்டாப்ல போட்டோ காமிச்சீங்களோ அப்பவே என் மனசுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி கொட்டு. இது ஓர தெரியல உனக்கு. அத்தை, என்னம்மா? என்னங்க வீரகாளி அம்மனோட பிரசாதம். குடுமா குடுமா. சக்தி, நம்ம வீரகாளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. நான் ஊருக்கு போனப்போ ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீ ஊர்ல இருந்து வந்ததும் உன்னை நேர்ல அழைச்சிக்கிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். பாருமா, அந்த வீரகாளியம்மா தாயே உன்னை நேர்லயே அழைச்சு பாத்துட்டா. ரொம்ப துடியான ஆத்தாமாவ. ஆமா அத்தை, எனக்கும் கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பொண்ணுரங்கம் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாரு. எனக்கு காளான் குஸ்கா வேற பண்ணி கொடுத்தாரு அத்தை. அவன் எப்படிமா இருக்கா? அவருக்கு என்ன அத்தை, நீங்க தான் போய் பார்த்துட்டு வந்தீங்களே. அவருக்கு அந்த ஊருக்குள்ள ஏக மரியாதை. அவர் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா. சைக்கிள் ரேஸ்ல அந்த ஏரியால அவர் தான் ஃபேமஸா இருக்காரு. ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப உபகாரமா வேற இருக்காரு. அப்புறம் டாக்டர், வக்கீல், போலீஸ்னு விதவிதமான கெட்டப்ல போட்டோ எடுத்து மாட்டி வச்சிருக்காரு. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் அத்த அந்த பொண்ணுரங்கம். ஆனா ஒரே ஒரு குறைதான். அதான் உங்களை மாதிரியே பெரிய இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அவங்கள நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா அவங்க ஊர்ல இல்ல. ஐயோ, நான் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்கள பார்க்க முடியல. அவங்கள பார்க்க முடியலங்கிற ஒரே ஒரு குறைதான் அத்தை. அதுக்கு என்னம்மா, இனிமே கல்யாண வேலையா அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்கம்மா. அப்ப பாத்துக்கலாம். என்ன அருக்காணி அதுக்குள்ள சொல்லிட்டாளா? சக்தி அக்கா வந்ததும் நான் தான் இதை முதல்ல சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. சொல்லிட்டாளா? உனக்கு இதுல சந்தோஷம் தானம்மா? அத்தை, நீங்களும் மாமாவும் ஒரு முடிவு எடுத்தா அது கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். சக்தி, இப்போ நீ சொல்லுமா, டாக்டர் மாப்பிள்ள போட்டோ பார்த்தல, உனக்கு பிடிச்சிருக்கா?
மாப்பிள்ளை வீட்ல பொண்ணை கேட்டு சொல்றோம்னு சொல்லிருக்கோமா. சொல்லுமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அத்தை, உங்களுக்கும் மாமாவுக்கும் பிடிச்சப்புறம் நான் என்ன பிடிக்கல நான் சொல்ல போறேன். மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, சொல்றேன்டா, சொல்றேன். அத்தா அத்தா, டேய், ஏன்டா கத்திக்கிட்டு வர? என்ன மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? கேக்குறல, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கறாங்க? ஆ? ஊரெல்லாம் சக்தி போட்டோவை காட்டி இவதான் என் மருமவ, இவதான் என் மருமவன்னு டமார் அடிச்சுக்கிட்டு தெரியுற. ஊருக்குள்ளார என்னால தலை காட்ட முடியல தெரியுமா? இவதான் உன் பொண்டாட்டியா, இவதான் உன் பொண்டாட்டியா எல்லாரும் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சக்தி வேற என்ன வந்து பாத்துட்டு போயிருச்சு. அவ என்ன வந்து பாத்துட்டு போனதுல இருந்து அவன் நினைப்பவே இருக்காத்தான். அடியாத்தி,